இப்போ நீங்கள் யாழ்ப்பாணம் கோண்டாவில் புகையிரத நிலையத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த புகையிரத நிலையத்திலிருந்து 750 மீட்டர் தூரத்தில் காணி விற்பனைக்காக இருக்குது. மொத்தம் 6 பரப்பு காணி விற்பனைக்காக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது உப்புமடம் சந்திக்கு போகிற வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வீதியில் நீங்கள் 150 மீட்டர் தூரம் போனீங்கள் அப்படி என்று சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கோண்டாவில் இந்து கல்லூரி வருது. இந்த கோண்டாவில் இந்த கல்லூரிக்கு நேர முன்னுக்கு இருக்கிற வீதியில் தான் இந்த காணி இருக்குது. இந்த முன்னுக்கு இருக்கிற வீதியில் 600 மீட்டர் போனீங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு போய்கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சைவ பாடசாலை ஒழுங்கு அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த தேர் வீதியில் தான் 600 மீட்டர் போக வேணும். இந்த தேர் வீதியில் நீங்கள் 600 மீட்டர் போனீங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு நீங்கள் போய்கொள்ள முடியும். இப்போ நாங்கள் அந்த காணிக்கு போய் அந்த காணியின் தோட்டத்தை பார்ப்போம். இப்போ நீங்கள் காணியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காணிக்கும் வருவதற்கும் போவதற்குமான 10 அடி பாதையை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது. இந்த காணின்ற சரியான அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் 5 பரப்பு காணி இந்த இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காணி. இந்த காணிக்கு வருவதற்கும் போவதற்குமான 3/4 பரப்பு பாதை இந்த காணியினுடைய உரிமையாளற்ற பெயர்லாம் இருக்குது. இந்த காணிக்கு 2 உறுதிகள் இருக்குது. இந்த 5 பரப்பு காணிக்கு ஒரு உறுதி, இந்த பறந்து போகிற பாதை 3/4 பரப்பு காணிக்கு இன்னும் ஒரு உறுதி இருக்குது. இந்த காணியை 2 தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த காணி வீடு கட்டுற தேவைக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த காணியை விவசாய நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும். அருகில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கே தெரிந்திருக்கும் சுற்றி வீடுகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் வீடு கட்டுற தேவைக்கு பயன்படுத்துகிற அப்படி என்று சொன்னாலும் பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போ நீங்கள் இந்த காணிக்கு அருகில் இருக்கிற வீடுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மேல்மாடி வீடுகள் கூட இந்த காணிக்கு அருகில் கட்டப்பட்டிருக்குது. அடுத்ததான் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை. இந்த காணிக்கு அருகில் ஒரு பொது கிணறு இருக்கு. இந்த காணிக்கும் அந்த கிணத்துல பங்கு இருக்குது. ஆனால் இந்த 5 பரப்பு காணிக்கு எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த காணியிலிருந்து பார்க்கும் பொழுது அந்த ரயில்வே தண்டவாளத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கோண்டாவில் ரயில்வே தண்டவாளத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி அமைந்திருக்கிற இடத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள அமைப்பு உள்ள காணியாகத்தான் இப்போ இந்த காணி இருந்து கொண்டிருக்குது. இந்த 6 பரப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த 6 பரப்பு காணிக்கு ஒரு பரப்பு காணிக்கு உரிமையாளர் சொல்கிற விலையை பார்த்துட்டு அடுத்ததாக இந்த காணியை நீங்கள் யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம் அப்படின்ற விடயத்தை பார்ப்போம். இந்த காணிக்கு மொத்தம் 6 பரப்பு காணி இருக்குது. பாதையோடு சேர்த்து ஒரு பரப்பு காணிக்குரிய விலை உரிமையாளர் சொல்கிற விலை, பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்கிற விலை. ஒரு பரப்பு காணிக்கு 65 லட்சம் சொல்கிறாங்க. மொத்தமாக 6 பரப்பு இருக்குது. அவர் சொல்கிற இந்த ஒரு பரப்புக்கு 65 லட்சம் அப்படின்றது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். மொத்தமாக எடுக்கும் பொழுது விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விலையாகத்தான் இருக்குது. அடுத்ததாக யாழ்ப்பாணம் மாவட்டம் கோண்டாவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணியை பார்த்து வாங்க யாரை தொடர்பு கொள்ள வேணும் என்ற விவரத்தை பார்ப்போம். இப்போ இதில் 2 இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது. இதில் மேலே இருக்கிற இலக்கத்தோடையோ அல்லது கீழே இருக்கிற இலக்கத்தோடையோ நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ள முடியும், பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும்னா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னா இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணிய வீட்டை வாங்கிக்கையும் அதனுடைய ஆவணங்கள் மிக முக்கியமாக உறுதியல் தோம்புகளை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களோ அல்ல சட்டத்தரணி ஊடாகவோ செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பண கொடுக்கல் வாங்கலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை வங்கிகளுக்கு ஊடாக செய்யுங்க. அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும். இது அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் இந்த விவரத்தை சொல்கிறது. இந்த வீடியோலையும் இந்த விவரத்தை சொல்லி கிடக்கு. இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட இந்த சேனல் சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை தந்துட்டேன். இந்த வீடியோ பதிவை நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் இதுபோல் நல்ல பதிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.